என்னதான் சொல்லுங்கள், நம்ம தோட்டத்தில் ஃப்ரெஷ்ஷாக பறித்து சாப்பிட்றது டேஸ்ட்டே வேறு லெவல் தாங்க. ஆனால் அதுக்கு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோங்கிறது எங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். இந்த வேகாத வெயிலில் வேலை பார்த்துக்கிட்டு சுவாமி சோளத்தட்டையெல்லாம் இன்றைக்கி அறுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து நான் காய் பறிக்க வந்துட்டேங்க. ரொம்ப வெயில் அடிக்குதுங்க, வேலையே செய்ய முடியலைங்க. இந்த காய்கறி எல்லாம் வெயிலில் பறிக்கிறப்ப அந்த சொனையெல்லாம் இருக்கும் பாருங்களேன், கையிலெல்லாம் கை காலெல்லாம் படுறப்பெல்லாம் அரிப்பெல்லாம் எடுக்கும். அப்படியேன்னு நவனவனவனு அந்த தக்காளி பழத்தில் திலவரப்ப அப்படியே பச்சை மாதிரி ஒன்று இருக்கும். அதெல்லாம் சோப் போட்டு கலவரப்போ வந்துக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் தாண்டி தாங்க நாங்கள் பறித்து எடுத்துகிட்டு வர்றோம். நிறைய விஷயங்கள் இந்த மிளகா காட்டிலெலாம் எடுத்துகிட்டு இருந்தோம்னு வச்சுக்கவே, கண்ணில் பட்டுச்சு அவ்வளோதே, தெரியாமல் எங்கேயாச்சும் கை வேர்த்துருச்சு, உடம்பெல்லாம் வேர்த்ததுக்கப்புறம் கையில் வச்சா சோழி முடிச்சு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். எனக்கு இன்றைக்கி அதிக காய்கறியெல்லாம் பறிக்கிற இன்ட்ரெஸ்ட் எதுவுமே கிடையாதுங்க. தக்காளி சாப்பாடு செய்யலாம், அதுக்கு தேவையான பொருளை மட்டும் பறிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி பழம், பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா இது மட்டும் தாங்க பறிச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான விவசாய வேலையும் காய் அறுவடை பண்ணதும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒன்றும் சொல்ல மாதிரிங்க, நிறைய பேர் நம்ம சேனலை பார்க்குறீங்க, ஆனால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டேங்கிறீங்க. ஏங்க விவசாயத்துக்கு நீங்கள் லைக் பண்ண மாட்டீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்களா? கண்டிப்பாக நீங்கள் பண்ணுவீங்க நான் நம்புகிறேங்க. நானும் தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கிறேன், எனக்கு சப்போர்ட் கொஞ்சம் கொடுங்கன்னு உங்கள்கிட்ட கேட்டுட்டு தான் இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா பை பை. எல்லோரும் ஹாப்பியாக இருங்க, ஹாப்பி லைஃப்.